தாவேக்கா இன்னைக்கு வந்து ஒரு வெறுப்பின் உச்சத்தில் மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உள்ள ஆட்சியில் ஏற்பட்ட கோபத்தினால் வளர்ந்து அடித்தளமே இல்லாமல் மேலோட்டமாகவே அந்த கட்சி வளர்ந்துருச்சு. அந்த கட்சிக்கு வேர்கள் கிடையாது, வேர்கள் கிடையாது. ஆனால் நீங்கள் பாரதிய ஜனதா கட்சி எடுத்தாலும், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சி எடுத்தாலும், திமுக எடுத்தாலும், மற்ற கட்சியில் இருக்கக்கூடிய இன்னைக்கு பெரும்பான்மையான கட்சிகள் எல்லாம் வேர்கள் வந்து பூமிக்கு அடியில் ஆழமாக வரையும் இருக்குது. இன்னைக்கு திமுக தோத்துட்டுன்னு திமுகவுக்கு ஓட்டு போட்டால் 1,80,00,000 பேர் தாவேக்கா சேர மாட்டான். ஏடிஎம்கே தேசிய ஜனநாயக கூட்டணியில் எல்லாம் தோத்துட்டோன்னு சொல்லி ஒரு நாளில் போய் எல்லாம் கொண்டலுக்கு சேர மாட்டான். அது நான் மறுக்கிறேன். அட் த சேம் டைம் என்னென்னா, இப்போ விஜய் சார் என்ன பண்ணால் தன்னுடைய கட்சியை பலப்படுத்தணும். திமுக 1942 கட்சி ஆரம்பித்தாலும் 1967 தான் ஆட்சி பிடிக்கிறாங்க. எம்ஜிஆர் அவர்கள் 72 கட்சி ஆரம்பித்தாலும் 5 வருஷம் பிரீத்திங் பீரியட் 77 தான் ஆட்சி பிடிக்கிறார். பாரதிய ஜனதா கட்சி 1980 கட்சி ஆரம்பிக்கிறப்ப 2 எம்பி தான் ஜெயிச்சாங்க, தெரியுங்களா? அதுதான் ராகுல் காந்தி பாராளுமன்றம் சொல்கிறார், ஒருத்தர் இறந்து போனால் கூட தூக்கத்துக்கு 4 பேர் வேணும், ஆனால் பாரதிய ஜனதா கட்சியில் 2 தான் இருக்குன்னு. அப்போ தான் வாஜ்பாய் நாடாளுமன்றத்தில் சொல்கிறாரு, வண்டி ஒரு நாள் ஓடத்தில் ஏறும், ஓட ஒரு நாள் வண்டியில் ஏறும், இந்த நிலைமை உங்களுக்கு வரணும்னாங்க. 2019க்கு 303 சீட்டு எடுத்து காங்கிரஸை வெறும் 44 சீட்டு ஜெயிக்க வச்சோம். ஏன்னா அரசியல் வந்து எதுவும் தோல்வி, வெற்றி தோல்வி நிரந்தரம் கிடையாது. இதே 2 ஒரே இடத்துல ஜெயிச்சது 1999 ராஜீவ்காந்தி இறக்குறப்ப ஒரே இடத்துல ஜெயிச்ச திமுக மீண்டு வரலையா? 2 இடத்துல ஜெயிச்ச அஇஅதிமுக மீண்டு வரலையா? அதாவது வெற்றி தோல்வி சகஜமாக இருக்கும். இன்னைக்கு தொடர்ந்து தோல்வியை செஞ்சு கொண்டிருக்கிறார் சீமான் அவர்கள். நாம் தமிழ் தன் உழைப்பை தமிழ் தேசியத்துக்காக கொடுத்து கொண்டிருக்கிறார். ஆனால் எதிர்பார்க்குறாரு பாரதிய ஜனதா கட்சியும் அந்த மாதிரி தான். தோல்வியை சதிச்சதுனால துவண்டு போவதில்லை.